الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களை, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி உறுதியாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தல் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் முதன்மையானது அடிப்படையானது அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தலாகும். இதுதான் ஈமானுடைய அடிப்படையில் முதன்மையான கடமையாக இருக்கிறது. ஏக இறைவனான அல்லாஹை நம்புதல், அவனுக்கு எந்த ஒரு பலவீனம் இல்லை என்று நம்புதல், அதேபோல அல்லாஹுடைய அன்பிலும் அருளின் மீதும் நாம் நம்பிக்கை கொள்ளுதல், அவனை முற்றிலும் சார்ந்து வாழுதல், இதெல்லாம் ஈமானுடைய அடிப்படையை சார்ந்த விஷயமாகும். இஸ்லாம் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடும் போது வத்தவக்கல் அல் ஹய்யில்லதி லா யமூத், மரணிக்காது உயிருடன் இருக்கக்கூடிய அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதேபோல இந்த உலக வாழ்வில் வாழ்க்கை சோதனை ஏற்படும் போது யார் அல்லாஹை அஞ்சி அல்லாஹை முற்றிலும் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவக்கூடியவனாக இருக்கிறார். அதற்கு ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான சான்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியாளரிலிருந்து தன்னுடைய சமூகத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றி அழைத்து கொண்டு வருகிறார்கள். பெரும் படையுடைய ஃபிரௌனுடைய படை அவர்களை பின்னே துரத்தி கொண்டு வருகிறது. இறுதியில் அவர்கள் ஊரின் எல்லையின் கடல் பகுதிக்கு வருகிறார்கள். அப்போது அங்கிருக்கிற மக்கள் சொன்னார்கள், நாம் நிச்சயம் அகப்பட்டு கொண்டு விட்டோம், மிக பெரும் படை பின்னால் இருக்கிறது, அவர்களுக்கு கண் எதிரே கடல் இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கல்லா, நிச்சயமாக இல்லை, இன்ன மஇ ரப்பி ஸயஹ்தீன், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்று உறுதியான இறை நம்பிக்கை கொண்ட அல்லாஹை முற்றிலும் சார்ந்திருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதுபோல அல்லாஹ்விடம் புறத்திலிருந்து உதவி வந்தது, கடல் பிளக்கப்பட்டு அந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டது என்கின்ற செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். பெரும் படையுடன் வந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் நீரில் மூழ்கடித்து கொல்லப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். யார் அல்லாஹின் மீது உறுதியாக இறை நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹை முற்றிலும் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவ போதுமானவன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சான்றின் மூலம் நமக்கு நிறுவுகிறான். அதேபோல அல்லாஹுடைய தூதர் சந்தித்த முதல் போர்க்களம் பத்ருடைய போர்க்களம். இஸ்லாம் சந்தித்த முதல் போர் அந்த பத்ருடைய போர் தான். பலவீனமான சமூகமாக இருந்த அந்த முஸ்லிம்கள் மிக பெரும் படையுடைய அந்த குறைசி படையோடு முதலில் போரில் சந்திக்கிறார்கள். பலவீனமான மக்களான முஸ்லிம்களுடைய படை அந்த பலம் பொருந்திய மிக பெரும் படையான குறைசி படையோடு போர்க்களத்தில் எதிர்கொள்ளுது. உறுதியான இறை நம்பிக்கை கொண்ட மூமின்கள், அல்லாஹின் மீது முற்றிலும் சார்ந்திருந்த அந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அல்லாஹை முற்றிலும் சார்ந்திருந்தார்கள். அல்லாஹை கொண்டு அவர்கள் போர்க்களத்தில் சந்தித்தார்கள். இறுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை வழங்கினான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யார் அல்லாஹை முற்றிலும் சார்ந்து வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹை உறுதியாக எண்ணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், மின் ஹைஸ் லா யஹ்தஸிப், யார் அல்லாஹை உறுதியாக நம்பி அவரை சார்ந்திருப்போருக்கு அவர் எண்ணி பாராத வகையில் அவன் உணவளிக்கிறான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பஹு, அல்லாஹை சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹை முற்றிலும் சார்ந்திருப்போருக்கு அவர் எண்ணி பாராத வகையில் உணவும் வாழ்க்கையும் வாழ்வாதார வசதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற உலகில் வழங்குகிறான். அல்லாஹை சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஜாமி திருமதியில் வரக்கூடிய செய்தி 2344வது செய்தி, அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்தால் அவன் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் உங்களுக்கு உணவளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், பறவைகள் காலையில் வெறும் வயிற்றில் கூட்டை விட்டு வெளியேறுகின்றன, மாலையில் தன்னுடைய வயிறு நிரப்பிக்கொண்டு கூட்டில் வந்தடைகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை, அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து யார் இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உணவளிக்கவும் அவர்களுக்கு வாழ்வாதாரமும் வாழ்க்கை வசதிகளும் ஏற்படுத்த அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹை சார்ந்திருப்போருக்கு அவன் உதவக்கூடியவனாக இருக்கிறான் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த அல்லாஹ்வை உறுதியாக நம்பி வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக.
வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.